சரிங்க, இன்றைக்கி ஒரு சிஎஸ் ரேங்க் போடலான்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் சிஎஸ் ரேங்க் பண்ணிக்கிறீங்க. சரி பார்த்தா தரமான சம்பவம் நீங்களே பார்க்க போகிறீங்க. நீங்களே பாருங்கள், நான் ஆரம்பம் என்கிட்ட சரி காசு நம்ம சேவ் பண்ணலாம் சொல்லிட்டு M500 வாங்கிடுவேன். சரி சொல்லிட்டு மேலே போவோங்க. எனிமி எங்கே பார்த்தாங்க சைட் தான் பார்க்கல. அப்புறம் வந்து எனிமி அடிச்சு போச்சு. நான் டீமுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு போவேன். பார்த்து நான் அடிப்பேன். பார்த்தா முடியல. அப்புறம் இங்கே அடிச்சுருந்தான். அவனுக்கு ஒரு தரமாக ஒன் டைம் அடிச்சுட்டு கீழே போவேன். சரி அங்கே ஒரு எனிமி தானே, அவனை போய் ஒரு ஓசியில் எடுத்துலாம் சொல்லிட்டு நானும் போகிறேன் டேமேஜ் கொடுத்துருக்காங்க. சரி ஒரு அடி அடிச்சுன்னு சொல்லி ஒரு அடி அடிச்சுருக்கேன். போவேன் பின்ன வந்து அடித்தான். எங்கே அடிச்சான்னு பார்த்தா படிக்கிட்டு வந்து அடிச்சிருக்கான். சரி சரி அவனுக்கு ஒரு பார்த்தா சரி பின்னாடி இன்னொரு கில்லே பேச அடிச்சுட்டு அழுத்தி பிடிக்க முடியலைங்க. தப்பிச்சிட்டான். சரி சரி மேலே ஏதாவது பார்த்தா கீழே விழுந்துட்டேன். கால் கீழே தான் உடஞ்சிச்சு. சரி டைம் ஆகிட்டு போனால் அதுக்கு டவுன் அடிச்சிட்டாங்க. சரி ரோசில் எடுத்து பார்க்குறேன். அதுக்கு நம்ம டீமே அடிச்சிடாங்க. சரி சொல்லி ஒரு எமௌண்ட்டை போட்டு சரி சொல்லி அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டோம். அடுத்த ரவுண்ட் பார்த்தா ஜிப்வேல போட்டிருந்தானுங்க. சரி இங்கே என்னங்க வாங்கலாம் சொல்லிட்டு என்ன பண்ணேன், பரஃபால் இருந்துச்சு. சரி சொல்லி பரஃபால் வாங்கிட்டேன். சரி பரஃபாலே அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பரஃபால் வாங்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் ராங் இருந்துச்சு. அது பரவாயில்ல, யார்ட்டுக்கு காசு இருக்காது. ஸோ எல்லாமே அந்த மாதிரி தான் வச்சுருவாங்க. ஸோ இந்தமாதிரி பவர்ஃபுல் இந்தமாதிரி 2000 கொஞ்சம் பவர்ஃபுல் கன் எடுத்துவாங்க. சொல்லி நான் பரஃபால் வாங்கிட்டேன். சரி சொல்லிட்டு டைம் விட்டாங்க. டப்புன்னு ஓடிட்டேன். ஏன்னா M500 மாதிரி போய் எக்ஸ்ட்ரா அடிப்போம், வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு. இந்த இடத்துல எனக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரியல. நானும் ட்ராக் அடிக்கிறேன் முடியல. உள்ள போயிட்டான். மேலே தான் அடிக்கிறான். சைட்லேருந்து வந்து அடிக்கிறான். எங்கேன்னு போக 3 டேரக்ஷன் அடிக்கிறாங்க. அடிக்கிறான்னு பார்க்க முடியல. பின்னாடி அவன் அடிச்சா பார்த்தா உள்ளடி பட மாட்டேங்குது அவன் மேலே. ஆனால் ஏன் மட்டும் உள்ளெல்லாம் படுது, நல்லா படுது. டேமேஜ் கிண்டி விட்டு. சரி இது வேலைக்காக சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சிட்டேங்க. இப்போ பாருங்களேன் வேற மாதிரியா. சரி சொல்லி பார்த்தா மேலே கில் கன்ஃபார்ம் பண்ணிப்போம் சொல்லி அப்புறம் வந்து கீழே இருந்தான். இது வேலைக்காக கீழே குதிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிச்சுட்டு அடிக்கலான்னு போவோம். பார்த்தா உள்ள கீழே டீம்மேட் கூட சொன்னேன். அப்புறம் ஒரே அடி தான் நாக் ஆகிட்டான். அப்புறம் என் டீம்மேட்டை ரிவைவ் பண்ணி விட்டு அப்படியே அவனுக்கு ஒரு ஃபினிஷர் போட்டு விட்டாச்சுங்க. ஃபினிஷரை போட்டு சரி வெளியே சொல்லிட்டு போனால் மேலே வசந்தான். அதுக்கு பார்த்தா இவன் ரிவைவ் பண்ணி விட்டான் போல. இவன் என்னன்னா வெளியே வர மாட்டான், உள்ளுக்கு போக மாட்டான், என்ன அடிச்சுக்கு இருக்கான். அப்புறம் பார்த்தேன் என்ன டீமெல்லாம் போனானுங்க. சரி நம்மளுக்கு என்ன அது நம்மளும் பூ சொல்லிட்டு போயிட்டாங்க. அவனும் உள்ள அடிக்கிறானுங்க. அவன் மாதிரி என்ன அடிக்கிறான். அப்படி என்னதான் பாசம் அடிக்கிறான். அப்புறம் 2வது கேம் விக்டரி அடிச்சாச்சு. 3வது கேம் எங்கே போட்டான் மேப் வந்து 2வது கேம் விக்டரி அடிச்சா 3வது கேம் வந்து மஸ்ட் சைட் போட்டிருக்கானுங்க. சரி சொல்லிட்டு இங்கே ஒரு அவனுங்க இருந்து முதல் கன்று எடுத்தேன். அந்த கன்று வேணாம் சொல்லிட்டு ஒரு SVD எடுத்துட்டேன். சரி இந்த கண்ணை சொன்னாலும் பரஃபாக நல்லா விடுவ இதில் ஒன் டைப் கொடுப்போம்னு சொல்லிட்டு பார்த்தேன். இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த எனக்கு SVD என்ன பண்ணும் பாருங்கள். சரி சொல்லி நானும் வெயிட் பண்ணிக்க மணியாகும் டைம் முடியும் டைம் வேகமாக சொன்னீங்க வேகமாக பண்ணிக்கினேன். சரி சொல்லிட்டு வேகமாக ஓடினேங்க. பார்த்துட்டு எனக்கு அங்கே ஓடினாங்க. பார்த்தா மேலே ஏறிட்டானுங்க. சரி சொல்லிட்டு அதுக்கு மட்டும் அப்புறம் பார்த்தேன் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்தான். சரி சொல்லிட்டு ஏறி போனேன். அதுக்குள்ளே டீம்மேட் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துட்டாங்க போல். நான் ஓடி வருவான், ஒரே ஒரு அடி தான் அடிப்பேன், செத்துருவான். சரி மேலே இருக்கான் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா போடுவேன். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே ஒரு அடி தாங்க பாருங்க. ஏன்னா ப்ரோ அப்படி தான் அடிப்பேன். பண்ணிட்டு கில்லு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேராக போனேங்க. மேலே தான் வந்து குதிப்பான் பாருங்க. இப்போ சரி அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிடிச்சிருக்கான் குதிக்கிறானே ஓசி எடுத்துவாங்க. சரி விடுங்க நடக்குது அந்த சீரியஸ்ல. அப்புறம் சரி சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா பின்னாடி எனிமி பார்த்தா நம்ம டீமையே முடிச்சு விட்ருவானுங்க. சரி சொல்லிட்டு 4வது லெவலுக்கு போக வேண்டியதான். 4வது ரவுண்டு. ஸோ 4வது ரவுண்டு எங்கே பண்ணால் ரெஸ்ட் டவுனாக தான் போட்டானுங்க. இங்கே எங்கள் பெரிய சம்பவமே பண்ணி விட்டானுங்க நம்ம எனிமி டீம் பையனுங்க. சரி சொல்லிட்டு நான் அந்த கண்ணை தான் வச்சுருப்பேன். சரி கன்று மாற்ற வேணாம் சொல்லிட்டு ஹெல்மெட்லாம் வாங்கிப்போங்க. ஹெல்மெட்டு வெஸ்ட்டு கிரைனேட்டு சும்மா ஃபன் பண்ணலாம் சொல்லி கிரைனேட் போட்டேங்க. அது ஒன்றும் இல்லைங்க. சரி அடிச்சு விடுவாங்க தான் பார்த்தேன். ஐயோ இவனுக்கு தான் தூரத்துலேருந்து அடிக்கிறானுங்களே, அதுக்கு தூரத்துலேருந்து கன்று தான் வேணும், ஏர் கன்று தான் வேணும்னு சொல்லிட்டு ஏர் கண்ணே வச்சுக்கிட்டேன். அப்போ தான் தெரியுது நம்மளை முடிச்சு விட்டானுங்க.
சரி சொன்னா வேகமாக போன பார்த்தா இங்கே ஒரு Hit him பறந்து with வருவான். sense of shockwave. அடிக்க பார்த்தா ஒரு க்ளோவர் போடாமல் தான் க்ளோவர். அப்புறம் பார்த்தா மேலே ஸ்ட்ரீட்டாக ரைட்லேருந்து வந்து அடிப்பான். பாருங்களேன், நானும் அடிக்காம பார்க்க முடியல, இங்கே அடிக்காம பார்க்க முடியல. அப்புறம் Help me. அவ்வளோதான் பாய், நம்ம முடிச்சு விட்டா பாய். அப்படிதான் கதை. சரி சொல்லி இவன் இதுக்கு முன்னாடி கேம் கூட இவங்க தான் விளாண்டேன். அப்படி நம்ம எல்லாமே டீமாக பண்ணலாம். Help me. சரி இப்போ எதுக்கு சொன்னா காப்பாற்றுவாங்க Help me. எதுக்கு கதை இல்லை யாருக்கும் கேட்கல போல, எல்லாம் அவங்க எண்ணி அடிக்க போயிட்டாங்க. Help me. இந்த பையன் இருந்தான், சரி அம்மா வந்து காப்பாற்ற First வெயிட் பண்ணல blood. முடியல. கீழே வந்து போனான். சரி அம்மட்ட போனான்னு பார்த்தா எனிமி இருக்காங்க. சரி இது வேலைக்கு ஆகுது, கிவ் பண்ணேன். அப்போ பார்த்தா ஒரு எனிமி ஓடி வந்தான். அப்போ நான் நினச்சேன் கிவ் அப் பண்ணிடுவோம் சொல்லிட்டு பார்த்தா ஒரு எனிமி ஓடி வந்தான். சரி வேணாம் கிவ் அப் பண்ண வேணாம் அப்படின்னு பார்த்தா அவன் பாட்டு கிவ் வச்சுட்டான். அப்புறமா தான் இந்த ரவுண்ட் Double kill. இவெல்லாம் அடிச்சிட்டாங்க. சரி பார்த்தேன் கடைசி ரவுண்டு விடக்கூடாது, இப்படியாச்சும் அடிச்சுன்னு சொல்லிட்டு கடைசி மேப்புங்க கிரேவ் லேப்பில் போட்டாங்க. கிரேவிட்டி லேப் ஏதோ 2 ஒன்று தான். அப்புறம் இங்கே பார்த்து என்ன எடுக்கலான்னு பார்த்தேன். சரி க்ரோஸாக இருந்துச்சு, க்ரோஸாக எடுத்துருவோம் சொல்லிட்டு வாங்கிட்டு நான் எப்போதான் டைம் முடியும் உள்ளே போகலான்னு பார்த்தேன். சரி சொல்லிட்டு உள்ளேயும் போயிட்டேங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னுக்கே கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும்ல, அதான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துட்டேன். இப்போ நேராக இதிலே குதிச்சிட்டாங்க. பார்த்தா யாருமே காணோம். மேலே குதிக்கும் போது கீழே குதிச்சு போட்டேன். சரி எனிமி வருவானுங்க அடிக்கலான்னு பார்த்தா இங்கேயும் அப்படி தான். அப்புறம் பார்த்தா இங்கே சுடுறானுங்க எனக்கு தெரியாது, சரியாக பார்க்கல எங்கே சுடுறானுங்க. நானும் போய் பார்ப்பேன் சுடுறானுங்களா, இங்கே தான் சுடுறானுங்க. என் டீம் பண்ணி சுடுறானுங்க, எங்கே சுடுறான்னு பார்த்தா இங்கே. அப்புறம் கீழே போனேன், சுடுறேன் முன்னாடி போக மாட்டேங்குது ஏன்னு தெரியல. அப்புறம் பார்த்தேன் சரி சொல்லிட்டு அப்படி இவன் முடிச்சு விடுவான் பார்த்தா அப்புறம் மேலே போனால் மேலே ஆளை காணும். கீழே போய் இது கில் கொடுக்கலான்னு பார்த்தா அப்புறம் இவனை நாக்கு அடிச்சு போய் ஒரு ஃபிஷ்ஷரை போட்டு ஃபிஷ்ஷரை போட்டு முடிச்சுட்டு அப்புறம் அவன்கிட்ட MP போட்டு எடுத்து ஓசி எடுத்துக்கோங்க.